ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தான். ரியல் நம்பர்ஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் தான் ஃபஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இதுதான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். எவ்ரி காம்போசிட் நம்பர் can be expressed as a product of primes and this factorization is unique apart from the order in which the prime factors occur அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிற நம்பருக்கு ஒன்லி ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அது என்னெல்லாம்னா 1ம் அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும். காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைம் நம்பர் இல்லாதது. அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு 1 அப்புறம் அந்த நம்பர் அதுக்கும் மேலே ஒரு ஃபேக்டர் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7. ஸோ இந்த 2க்கு ஒன்லி ஃபேக்டர் என்னென்னா 1ம் அந்த 2வும் மட்டும்தான். 3க்கும் பார்த்திங்கன்னா 1ம் 3யும் மட்டும்தான். 5க்கு பார்த்திங்கன்னா 1ம் 5யும் மட்டும்தான் இருக்குது. இப்போ காம்போசிட் நம்பருக்கு எக்ஸாம்பிள் 4, 6, 8 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 எதோட ஃபேக்டர்ஸ்னால் 4ஓட ஃபேக்டர்ஸ் எதுலான்னா 1, 2, 4. அப்போ இதில் 2 ஃபேக்டர்ஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பர் காம்போசிட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்னன்னு பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். ஸோ ப்ரைம் நம்பரோட ப்ராடக்டாக நம்மளால் காம்போசிட் நம்பரை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டரைசேஷன் நமக்கு யூனிக்காக இருக்கும். அந்த ஆர்டர் வேணால் மாறி இருக்கலாமே தவிர அந்த ஃபேக்டரைசேஷன் யூனிக்காக தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னென்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ 24 அப்படிங்கிறத நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். அதாவது அந்த டிவைசஸ் எல்லாமே என்னவாக இருக்கணும்னா ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது லாஸ்ட்டாக 1 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவிஷனில் அந்த 24ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா 3 times 2வும் ஒரு 3யும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணனா ஃபஸ்ட்டு 3ஆல் கூட டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 12 3 டேபிளில் வரும். ஸோ 3ஆல் கூட நான் மறுபடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் 24 நான் இப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணேன்னா எனக்கு 2 3 டைம்ஸும் ஒரு 3யும் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்.